எப்போ நம்ம ஒரு பொருளை கைவிடுறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒரு பொருளால் நமக்கு எந்த பயனும் இல்லை, அதனால் அதற்கு ஒரு மதிப்பில்லை, அதுக்கு ஒரு பயன் இல்லை அப்படின்னா அந்த பொருளை நாம் கைவிட்டுருவோம். அதை பொருட்படுத்தவே மாட்டோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு பழைய சைக்கிள் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த சைக்கிளை நாம் பயன்படுத்திகிட்டு இருந்திருப்போம், நம்முடைய பிள்ளைகளோ அதுக்கு பின்னாடி இருக்கவங்க யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. அது வாசலில் அது பாட்டுக்கு நின்றுட்டுருக்கும். கொஞ்ச நாளைக்கு நாம் அதை தொடச்சி பராமரிச்சுட்டெல்லாம் இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பராமரிப்பையும் கை விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு பழைய புடவையை போட்டு அந்த சைக்கிள் வாசலையே நின்றுட்டுருக்கும். அதை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அது இருக்குது, அது இடத்த அடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னான்னா அது ஒரு பழைய சைக்கிள் கடைக்கு தூக்கி கொடுத்துருவோம். அப்போ அந்த பொருளுடைய மதிப்பு அப்படிங்கிறது அது பயன்பாட்டை சார்ந்தது தான். அப்போ அந்த பழைய சைக்கிள் அப்படிங்கிறது நம்மளுடைய கைவிட்டுருவோம், அந்த சைக்கிளை கைவிட்டுருவோம். இப்போ பழைய டைப்பு பொத்தான் டைப்பு செல்ஃபோன் இருக்குதுன்னு வச்சுங்க, நோக்கியா டைப், பழைய டைப், அதனுடைய பேட்டரியெல்லாம் போயிடுச்சுன்னா அது ஒரு மூலையில் கிடக்கும். அதை யாருமே பொருட்படுத்த, குழந்தைங்க கூட அதை எடுத்து விளையாட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பொருள் எப்போ நமக்கு பயன்பாடு இல்லை அப்படின்னா அதை நம்ம கைவிட்டுருவோம். இப்போ நம்முடைய உடல் நலனுக்கும் நம்முடைய மனநலனுக்கும் உதவக்கூடிய ஊறு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம கைவிடுறதுங்கிறது நல்லது தான். அதை யாருமே எந்த ஒரு பொருளோ அல்லது ஒரு பழக்கமோ நம்முடைய உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் ஊறு விளைவிக்குது, கேடு விளைவிக்குதுன்னா அதை நாம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்க மாட்டோம். அப்படி யாராவது அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க அதை பற்றி புரிஞ்சுக்காமல் அதை தொடர்ந்து அந்த பழக்கத்தின் காரணமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இப்போ ஆரோக்கியத்தை பற்றி டாக்டர் பேச போகிறார் கொஞ்ச நேரத்தில். இப்போ எதெல்லாம் நமக்கு நம்முடைய உடல் நலனுக்கும் நம்முடைய மனநலனுக்கும் கேடாக இருக்கிறதோ அந்த பழக்கங்களை எல்லாம் கைவிடுறது தான் நல்லது. அதுதான் புத்திசாலியாக இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் பல சமயங்களில் நமக்கு தெரியாமையே அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை தொடர்ந்தே இருக்கிறது அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இப்போ திருப்பூர், நான் என்னுடைய பிறந்த ஊர் திருப்பூர், நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். திருப்பூரில் கோபிச்செட்டிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த 50 கிலோமீட்டர் தொலைவு பேருந்தில் போகிறதுனா 1 மணி நேரம் ஆகும். கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி பவானிசாகர் நீர்த்தேக்கத்திலிருந்து காளிங்கராயன் கால்வாய் அப்படிங்கிறது கடக்கும். அந்த சாலையை கடக்கும்போது அந்த பாலத்தின் வழியாக அது போகும். நல்ல நீர்வரத்து நிறைஞ்சிருக்கும் போது அந்த காளிங்கராயன் கால்வாய் நிறைஞ்சு தழும்பக்கூடிய காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 2 பக்கமும் நெல் வயல்கள், வாழை தோப்புகள்னு ரொம்ப பசுமை கொஞ்சக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு பிரதேசம் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய காளிங்கராயன் கால்வாயை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. கோடை காலத்தில் எப்போ நீர்வரத்து இல்லாமல் நீர்வரத்து நிறுத்தப்படுகிறதோ அப்போது அந்த காளிங்கராயன் கால்வாய் வறண்டு காணப்படும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா அந்த கால்வாய்க்குள்ளே நம்ம என்னத்தெல்லாம் கொண்டு போய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி பேருந்தில் போகும்போது அந்த பாலத்துக்கிட்ட ஏதோ ஒரு நெருக்கடி, கொஞ்சம் நேரம் தாமதமாக போக வேண்டியிருந்தது. அந்த பாலத்துக்குள்ளே எட்டி பார்த்தேன். காளிங்கராயன் கால்வாய்க்குள்ளே என்ன கிடக்குதுன்னா நிறைய ஒரு 10-12 ஆட்டோரல்கள், இப்போ மாவரைக்கக்கூடிய ஆட்டாங்கல்னு எங்கள் பகுதிகளில் சொல்லுவாங்க, ஆட்டோரல்கள் ஒரு 10-12 ஆட்டோரல்கள் உள்ளே கிடந்தது. அம்மி, குளவி இதெல்லாம் ஒரு 10-12 உள்ளே கிடக்குது. இதையெல்லாம் கொண்டு அதுக்குள்ளே போட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்முடைய நவீன வாழ்வில் இந்த ஆட்டோரல்கள், அம்மி இதுக்கெல்லாம் எங்கேயாவது இடம் இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, ஒன்று நமக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது. இப்போ இருக்கக்கூடிய வீடுகள், குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரியான இடங்களில் இந்த ஆட்டோரல்களையோ அம்மிக்கல்களையோ வைக்கிறதுக்கான சமையல் அறை இல்லை. ரெண்டாவது பழக்கமும் விட்டு போச்சு. அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர வாழ்வில் நாம் போய் ஆட்டோரலில் மாவரைச்சி வைக்கிறதுக்கான நேரமும் இல்லை நம்முடைய தாய்மார்களுக்கெல்லாம். அதனால் மிக்சி, கிரைண்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி வாழ்வினுடைய தவிர்க்க முடியாத அம்சமாகிடுச்சு. இதன் பலனாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆட்டோரல்கள்லாம் கால்வாயில் கொண்டு போய் போடப்படுது. இதை பார்த்ததுமே எனக்கு யோசித்தேன், இப்போ எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு கால்வாய்க்குள்ளே கொட்டுற மாதிரி எதையெல்லாம் கைவிட்டுட்டே இருக்கோம் மெல்ல மெல்ல அப்படிங்கிற மாதிரி. பள்ளிக்கூடத்து பசங்களை தான் ஞாபகம் வந்தது. என்னுடைய பள்ளி பருவத்தில், உங்களுடைய பள்ளி பருவத்திலலாம் நீங்கள் பார்த்துருவீங்க, எழுதி பழகிறதே சிலேட், அந்த குட்டி கரும்பலைகளை தான் நம்ம ஆனா அவனா எழுதி அது திருத்தமாக வர்ற வரைக்கும் அழிச்சு எழுதிட்டு இருப்போம். என்னுடைய நினைவில் 5ஆம் வகுப்பு வரைக்குமே நான் வீட்டு பாடங்களையே சிலேட்டில் தான் எழுதிட்டு இருந்தேன். இன்றைக்கி சிலேட்டுகளை பயன்படுத்தக்கூடிய தலைமுறை குழந்தைகள் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்களில் மட்டும் பயன்படுத்துவாங்களா இருக்கும். இப்போ இந்த எழுத்து பழக்கம் அப்படிங்கிறதே சிலேட்டுகள் எழுதி எழுதி வரதான். இன்றைக்கி நேரடியாக நாம் குறிப்பேடுகளை கொடுத்து எழுத சொல்கிறோம். இப்போது கல்லூரி காலம் வரைக்கும் எதையாவது எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு யாராவது எழுதுகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து பழக்கம், பேனாவை பிடித்து ஒரு
10 வரி எழுதுறதுக்கே கை வலிக்குது. அந்த மாதிரி எழுத்து பழக்கம்ங்கிறதே நமக்கு விட்டு போச்சு. ஏன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு கருவி இருக்குது, அதனால் எழுதுறது அப்படிங்கிறதே விட்டு போச்சு. அப்போது இந்த சிலேட்டுகளை நம்ம மெல்ல மெல்ல வந்து ஒரு தலைமுறையே பயன்படுத்தாமல் போகக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது வாய்ப்பாடுன்னு ஒன்று இருந்தது, எல்லாத்துக்கும் தெரியும். 16ஆம் வரைக்கும் தலைகளாக சொன்னால் மட்டும்தான் அவனுக்கு கணக்கு வரும் அப்படிங்கிற தலைமுறை இருந்தது. இன்றைக்கி வாய்ப்பாடுகள் அப்படி மனப்பாடம் பண்ணுறாங்களாங்கிறது ஒன்று, அந்த வாய்ப்பாடுகள் அச்சடிக்கப்படுகிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இங்கே சார்ட்டுகள்லாம் வைக்கிறாங்க, அதில் வாய்ப்பாடுகள் இருக்குது, அதை வாங்கிட்டு போய் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மனப்பாடம் பண்ணுறாங்க, வாய்ப்பாடுகளை படித்து மனப்பாடம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. எவ்வளவு பள்ளிகளில் அதை வந்து வற்புறுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்போது சிலேட்டுகளை கைவிட்டுற மாதிரியே இப்போ வாய்ப்பாடுகளை கைவிட்டிருக்கோம். அதே மாதிரி வரைபடங்கள் இன்றைக்கும் பள்ளிகளில் வரலாறு பூகோளம் 2 இதுலேயும் வினாத்தாள்களில் 5 மார்க்குக்கு அந்த பகுதிகளை குறிக்கக்கூடிய ப்ராக்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு அட்லஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த அட்லஸில் தேசிய வரைபடங்கள் இருக்கும், உலக வரைபடங்கள் இருக்கும். இதை வச்சு நிறையா விளையாட்டுகள்லாம் உண்டு. இந்த பெரிய உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நதிகள், சின்ன சின்ன ஆறுகள், கடல், இதையெல்லாம் வந்து மாணவர்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லிவிட்டு எவ்வளோ நேரத்தில் கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற மாதிரியான விளையாட்டுக்கெல்லாம் என்னுடைய பள்ளி காலத்தில் விளையாடியது உண்டு. இப்போ ஒரு நாட்டினுடைய பெயரை சொன்னால் அதனுடைய தலைநகரம், அதில் பயன்படுத்தக்கூடிய நாணயம், அங்கே என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆசிரியர்கள் கேள்வி கேட்டு ஒரு போட்டிக்காக நடத்தக்கூடிய பழக்கமெல்லாம் இருந்தது. இப்போ அந்த அட்லஸுகள் மெல்ல மெல்ல நம்ம விட்டு வெளியே போயிட்டே இருக்குது. இந்த வரைபடங்களும் அட்லஸும் வந்து வெளியே போயிட்டே இருக்குது. இதே மாதிரி முக்கியமாக நாம் கைவிட்டக்கூடிய இன்னொரு விஷயம் அகராதிகள். நம்ம காலத்தில் லிப்கோன்னு ஒரு பெரிய டிக்ஷனரி இருந்தது. ஆங்கிலம் தமிழுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு அகராதியை பயன்படுத்திட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த அகராதிகளை பயன்படுத்தக்கூடிய தலைமுறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை. ஏன் இதையெல்லாம் மெல்ல மெல்ல கைவிட்டுட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வேற ஒரு வசதி இருக்குது அப்படிங்கிறது தான். இதே மாதிரி முதல்லலாம் ஊருக்கு யாராவது வழி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு அடையாளம், நீங்கள் எப்படி வீட்டுக்கு வரணும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அந்த தெருவுக்கு வாங்க, தெருவில் ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், அந்த தண்ணி தொட்டிக்கு எதிர் தெருவில் வந்தீங்கன்னா ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஒருத்தர் வந்து அயன் பண்ணிட்டு இருப்பார், அதுக்கு எதிர் சந்தில் வந்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்கக்கூடிய வீடு அல்லது கொய்யா மரம் இருக்கக்கூடிய வீடு, இதுதான் அடையாளம் சொல்லுவாங்க. அப்போ இந்த லேண்ட்மார்க்ஸ் வழியாக நம்ம எல்லாத்தையும் நினைவில் வச்சுருந்தோம். ஒரு ஊருக்கு போனால் இந்த லேண்ட்மார்க்ஸ் என்ன இருக்குதுன்னு கேட்டுட்டு அதன் வழியாக நாம் வந்து பாதையை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை. எங்கே போகணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கையில் ஒரு வசதி இருக்குது. அப்போ இந்த லேண்ட்மார்க்குகளை வைத்து போகக்கூடிய அந்த பழக்கத்தையும் நம்ம வந்து கைவிட்டுட்டோம். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து கைவிடுறோன்னா எதை நம்ம கைவிட்டுருக்கோன்னா நம்முடைய நினைவுத்திறன், எதையெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுமோ அதையெல்லாம் நம்ம கைவிட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு பதில் இருக்குது இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய செயலிகள், இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய செயலிகள், இந்த திறன் பேசி என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதனுடைய எல்லா வசதிகளுமே இருக்குது. அப்போ நீங்கள் எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய வசதி. எதை கேட்டாலும் துல்லியமாகவும் விரைவாகவும் கொடுக்கக்கூடிய வசதி இதில் இருக்கிறனால நாம் எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டாம். நல்லது தானே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லோரும் யோசிக்கலாம். எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னா நம்முடைய மூளைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த மூளையில் ஞாபகத்திறன்கிறது ஒரு பகுதி இல்லையா? இப்போது நீங்கள் எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னா பெயர்கள், பொருட்கள், இடங்கள், ஃபார்முலாக்கள் எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம்னா அந்த ஞாபக கிடங்கு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஞாபக கிடங்கு என்னதான் இருக்கும், அதில் இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் அல்லது ஒன்றையுமே சேர்த்து வச்சுக்கல அப்படின்னா அந்த ஞாபகத்திறன், அந்த ஞாபகத்திறனுக்கான அந்த நரம்பு, அதனுடைய வேலை என்ன? அது சும்மா தூங்கிட்டு இருக்கு. அப்போ அது மழுங்கெடுக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் மெல்ல மெல்ல இதை எல்லாத்தையும் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம சேர்க்காமல் இருக்கும் பொழுது, கைவிடும்போது ஞாபகத்திறன் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. எல்லாத்தையுமே நாம் இப்போ எங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா செயலிகளினுடைய கையில் அல்லது அலைபேசியினுடைய கையில் கொடுத்துட்டோம். அப்போது நம்முடைய ஞாபகத்திறனை கைவிட்டு விட்டு தகவல் பொறிகளை தான் நம்ம கையில் வச்சுருக்கோம். நீங்கள் கூகுள் மாதிரியான ஒரு தேடு பொறி இருக்குது. அந்த தேடு பொறியில் கேட்டிங்கன்னா என்னத்தை வேணால் சொல்லிடும், எவ்வளோ வேணால் சொல்லிடும், விரைவிலையும் சொல்லிடும். அப்போது என்ன ஆகுது கடைசியில் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் நம்ம சொந்த வீட்டுக்கு வர்றக்கே மேப் போட்டுட்டு தான் வருது. அவங்களுக்கே வந்து வீட்டுக்கு எப்படி வருதுன்னு கேட்டால் மேப் போடலாம், இதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் இருக்கும். இதில் இந்த விஷயங்களை எல்லாம் கைவிடுறோங்கிற ஒரு உணர்வே ஒரு தலைமுறைக்கே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இதில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த அலைபேசியை ஒரு 5 நிமிடம் தொடாமலோ 5 நிமிடம் ஸ்க்ரோல் பண்ணாமையோ இருக்க முடியுதா அப்படின்னு யோசித்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு இது வந்து நம்ம கையில் எவ்வளவு தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம்.
இப்போ இந்த நினைவாற்றல், சிந்தனை, பகுத்தறியக்கூடிய ஆற்றல், புலன்கூர்மை, வளமான ஒரு சொற்கிடங்கு, மொழியாற்றல், இந்த மாதிரியான எல்லா திறன்கள் எல்லாத்தையுமே நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திறன் பேசியினுடைய செயல்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்போது இதை எல்லாத்தையுமே நம்ம கைவிட்டுட்டோம். இந்த ஆற்றல் எல்லாம் நமக்கு எதையுமே மூளையை பயன்படுத்த வேண்டாம், இதையை பயன்படுத்த போதும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துட்டோம், சமரசத்துக்கு வந்துட்டோம் நாம். இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்றா தரக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம கைவிட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் யோசிக்கக்கூடிய விஷயம். இந்த நினைவாற்றல், சிந்தனை, பகுத்தறியக்கூடிய ஆற்றல், புலன்கூர்மை, வளமான ஒரு சொற்கிடங்கு, மொழியாற்றல், இதை எல்லாத்தையும் ஒரே ஒரு அதிசயமான ஒரு பொருள் நமக்கு தரும். அந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து மெல்ல மெல்ல கைவிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் தான் அப்படிப்பட்ட அதிசயமான பொருட்கள். இந்த எல்லா ஆற்றல்களையும் நமக்கு ஒருங்கே தரக்கூடிய ஒரே ஒரு அதிசயமான ஒரு பொருள் தான் இந்த புத்தகங்கள். இப்போ புத்தக வாசிப்பு அல்லது இந்த புத்தகங்கள் என்ன செய்யுது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்னது இதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு மூளையினுடைய இந்த ஆற்றல்களை எல்லாத்தையும் இந்த ஒரு கருவி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தருது அப்படிங்கிறது தான். கண்கள் மூலமாக எழுத்துக்களை பார்க்குறோம், அதை சொல்லாக மாற்றி தருது. அந்த சொல்லின் மூலமாக பொருட்களை யோசித்து ஒரு அனுபவத்தை மாற்றி தரக்கூடியதான் ஒரு புத்தகம் செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்போ ஒட்டுமொத்த ஒரு மூளையினுடைய திறன்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கருவியாக இது செயல்படுகிறது. இது வந்து மூளைக்கு மட்டுமான வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்முடைய புலன்கள் அனைத்துக்குமான வேலை, நம்ம ஒட்டுமொத்த உடலுக்குமான ஒரு வேலை. ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறதுனா எப்படி வேணால் உட்காந்து படிக்க முடியாது, எப்படி வேணால் படுத்துட்டெல்லாம் படிக்க முடியாது. உங்களுடைய உடல் ஒரு சரியான கோணத்தில் சரியான நேரத்தில் இடத்துல உட்காந்துருந்தால் மட்டும்தான் உங்களால் கவனத்தோடு படிக்க முடியும். கவனமின்மை அப்படிங்கிறது நம்ம உடலை வந்து எப்படி திருப்பி வச்சுட்டாலும் படிக்க முடியாது. அப்போது வாசிப்புக்கான பயிற்சி அப்படிங்கிறது எப்படி உடம்பை வந்து நல்லா வச்சுக்கணும்னா உடற்பயிற்சி வேணுமோ, அது மாதிரி நம்முடைய மூளையினுடைய திறன்களை நல்லபடியாக வச்சுக்கணும்னா அந்த வாசிப்பு பயிற்சி அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு வேலை. இப்போது தென்காசியை பற்றி எனக்கு தெரியல, எல்லா ஊர்களையும் நான் போன ஊர்களெல்லாம் பார்த்துருக்கேன், தெருவுக்கு தெரு ஜிம் இருக்குது, உடற்பயிற்சி கூடங்கள் அப்படிங்கிறது வந்து பெருகிட்டே இருக்குது. ஒரு தெருவில் பார்த்திங்கன்னா 4-5 உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கிற அளவுக்கு இருக்குது. நம்முடைய இன்றைய தலைமுறைக்கும் நமக்கெல்லாமே வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறை வந்துருச்சு அப்படிங்கிறதால சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்முடைய இன்றைய உணவு பழக்கம் அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய உடல் உழைப்புங்கிறது குறைஞ்சிருச்சு. அப்போது உடலை இப்படிப்பட்ட உடற்பயிற்சி நிலையங்களுக்கு போய் தான் பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு அன்னைக்கு நாம் போய் நேரடியாக ஒரு ஆண்டுக்கான கட்டணத்தை கட்டிட்டு 4 நாள் போவோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இன்றைக்கி இருக்கும். இந்த உடற்பயிற்சி கூடங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர் ஒருத்தர், எழுத்தாளர் நண்பர், ரொம்ப வேடிக்கையாக சொன்னார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த உடற்பயிற்சி கூடங்கள் மாதிரியே எல்லா இடங்கள்லையும் மூளை பயிற்சிக்கான கூடங்களையும் திறக்க வேண்டி இருக்கும். அந்த மாதிரியான சோம்பேறித்தனமாக தான் நாமெல்லாம் யோசிக்காமல் இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். அப்போது இன்னொரு எழுத்தாளர் நண்பர் என்ன சொன்னார்னா, இல்லை, மூளைக்கான பயிற்சி கூடங்களை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே எல்லா ஊர்களையும் அப்படிப்பட்ட மூளைக்கான பயிற்சி கூடங்களை திறந்து வச்சிருக்கு, அது அரசாங்கமே திறந்து வச்சிருக்கு, நாம தான் அதை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னார். அந்த மூளை பயிற்சிக்கான அரசாங்கம் திறந்து வச்சிருக்கக்கூடிய பயிற்சி கூடங்கள் என்ன அப்படின்னா அதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது, நூலகங்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நூலகங்களில் இருக்கக்கூடிய கருவிகள் என்ன, நம்முடைய மூளைக்கான பயிற்சி கருவிகள் என்ன, புத்தகங்கள் தான். இப்போது உடற்பயிற்சி கூடத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கருவிகள் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது, அதுக்கு மாதம் நீங்கள் கட்டணம் கொடுக்கணும் இல்லையா? ஆனால் நூலகத்துக்கு நீங்கள் போய் அங்கே உட்காந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் கட்டணம் தர வேண்டியதில்லை. உங்களுக்கு வேணும்னா அந்த புத்தகத்தை நீங்கள் கருவிகளை வீட்டுக்கே கொண்டு வந்து நீங்கள் வந்து பயிற்சி செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இல்லையா? அப்போது வாசிக்க தேவையான ஒரு அமைதியான அருமையான சூழலையும் அந்த மூளை பயிற்சி கூடத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னு அங்கே போய் உங்களால் உட்காந்து படிக்க முடியாதுன்னா வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த பயிற்சி கூடங்களில் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு யோசிக்கலாம். இங்கே இருக்கிறவங்களில் எல்லோரும் யோசித்து பார்க்கலாம் ஒரு நிமிஷம். கடைசியாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிளை நூலகத்துக்கு எப்போ போனோம், எவ்வளோ நேரம் செலவழித்தோம் அப்படின்னு யோசித்து பார்க்கலாம்.
நமக்கு தெரியும் எங்கே கிளை நூலகம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அந்த பக்கம் போகும்போது அங்கே பக்கம் தலையை கூட நம்ம திருப்புறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அவ்வளோதான். அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா எல்லா ஊர்களையும் கிளை நூலகங்களை திறந்து வச்சுருக்கு. அப்புறம் மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட மைய நூலகங்களை திறந்து வச்சுருக்கு. சென்னையில் கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம்னு ஒரு மிகப்பெரிய நூலகத்தை 6 தளங்கள் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மதுரையில் அப்படிப்பட்ட ஒரு நூலகம் இருக்குது. கோயம்புத்தூரில் இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நூலகத்தை திறக்க போகிறாங்க. எதுக்காக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செஞ்சிட்ருக்கணும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அறிவே அற்றம் காக்கும் கருவி. அப்போ இந்த நூல் வாசிப்பு அப்படிங்கிறத வந்து மக்களினுடைய ஒரு இயக்கமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் இது மாதிரியான புத்தக கண்காட்சிகளை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இங்கேயும் இந்த திருவிழா நடந்துகிட்ருக்கு. இப்போ அரசாங்கம் ஏன் இந்த காரியங்களையெல்லாம் செஞ்சிட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நண்பர்களுடைய சந்திப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் கூட இந்த புத்தக வாசிப்பை மேலும் ஊக்குவிப்பதற்காக இந்த தேர்தலில் ஏதோ நம்ம ஒரு கட்சி இப்படி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இப்படி கூட சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கு புத்தகம் வாங்குறதுக்குன்னு இவ்வளோ ஒரு தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கலாம். மாதம் வந்து பொருட்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய், அது மாதிரி ஒவ்வொரு புத்தகம் வந்து ரேஷன் கார்டுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம். அப்புறம் பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க இல்லையா, வெல்லம், கரும்பு, புடவை, வேட்டி, இதெல்லாம் அதோட ஒரு பரிசு பொதி புத்தகங்களை கொடுக்கலாம் இப்படின்லாம் தேர்தல் அறிக்கையில் போட சொல்லலாம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் நகைச்சுவையாக சொன்னார். உண்மையிலேயே மக்களை புத்தகத்தை வாசிக்க செய்வதற்கு ஒரு கட்சியோ ஒரு அரசாங்கம் இவ்வளோ வேலைகளை செய்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ எதுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தரணும், ஏன் வாசிப்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். ஒரு புத்தகம் அப்படிங்கிறது வெறும் தாள்களில் அச்சடிக்கப்பட்ட எழுத்துக்கள் அல்ல இல்லையா. அதுக்கு பின்னாடி ஒரு எழுத்தாளன் ஒருத்தர் இருக்கான். அவனுடைய அனுபவத்தை அந்த தாளில் அந்த எழுத்துக்களின் வழியாக அவன் சொல்கிறான். அதை வாசிக்கிறவங்க அந்த அனுபவத்தை ஏற்கிறார்கள். நம்முடைய ஆயுட்காலம் எவ்வளோ இருக்கும், அதிகபட்சம் நம்ம எவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்துருவோம் யோசிச்சு பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ வசதியில் ஒரு 100 வயசு 120 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 100 வயசு 120 வயசில் நாம் வந்து எத்தனை மனிதர்களை சந்திக்க முடியும், எத்தனை இடங்களை போய் பார்த்துட முடியும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நம்முடைய பொருளாதார வசதி, நம்முடைய உடல்நிலை, இது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த அனுபவங்களை எல்லாம் பெற முடியும். ஆனால் புத்தகங்களின் மூலமாக நாம் யாரை வேணால் போய் சந்திக்க முடியும். அந்த எழுத்தாளரின் வழியாக யாரை வேணால் நாம் சந்திக்க முடியும், அவர்களோடு உரையாட முடியும், எந்த மாதிரியான வாழ்க்கையும் வாழ்ந்து விட முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதாலும் புத்தகங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். எந்த இடங்களை நாம் போய் பார்க்கணுன்னாலும் இந்த புத்தகங்களின் வழியாக நம்மளால் பார்த்துட முடியும். இந்த அலைபேசிகள்லையும் இதிலெல்லாம் தகவல் தொடர்புலலாம் சொல்லுவாங்க மெய்நிகர் அனுபவம்னு, விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போது ஒரு புத்தகம் நமக்கு வந்து மொழிவழி அனுபவமாக நிறைய விஷயங்களை சொல்லுது. நமக்கு லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நமக்கு சொல்லிகிட்டு இருக்கு. நம்முடைய மனித மூளையினுடைய முக்கியமான ஆற்றல்களில் வந்து 2 ஆற்றல்களை சொல்லுவாங்க. ஒன்று வந்து கற்பனை, இன்னொன்று சிந்தனை. இந்த 2 ஆற்றல்களின் வழியாக தான் வந்து மனித நாகரிகமே தோன்றி இத்தனை தூரம் வந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் எந்த அறிவுத்துறையை எடுத்து பாருங்கள், அது வந்து அறிவியலாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பமாக இருக்கலாம். இந்த எதுவானாலுமே அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது இந்த 2 தான், கற்பனை, அதுக்கப்புறம் அதனுடைய சிந்தனை. இந்த 2 அறிவுத்துறைகள் வழியாக தான் நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் வந்து இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கோம். இந்த 2 முக்கியமான திறன்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் மூளையை பயன்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய ஆற்றல் குறையாமல் பார்த்துக்கணுன்னா முதலும் முடிவுமான ஒரு பழக்கம் அப்படிங்கிறது புத்தக வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஆற்றல்களை, இந்த சிந்தனை ஆற்றலையும் கற்பனை ஆற்றலையும் புத்தக வாசிப்பு மட்டுமே தான் வந்து சுறுசுறுப்பாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய சாதனையாளர்கள் நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம், அறிவியல் துறையில் இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கி கூடிய கணினி துறையில் இருக்கலாம், அல்லது அறிவியல் துறை சார்ந்த அறிஞர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலுமே அவருடைய எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பழக்கம் என்ன இருக்குன்னா, அவர்கள் தொடர்ந்து வாசிக்கிறவராக இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் வாசிப்பு பழக்கத்தை அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை. ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் நான் படிப்பேன் அப்படிங்கிறதுல இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப குறிப்பிடும்படியான நேரத்தை செலவிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இந்த நம்முடைய கற்பனை திறனை மேம்படுத்துறதுக்கும் நம்முடைய சிந்தனை திறனை கூறாக்குவதற்கும் சின்ன வயசுலேருந்தே புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகங்கள் இருக்குது, அதுதான் எல்லோரும் படிக்கிறோம்னு சொல்கிறோம். நம்ம பொதுவாக படிப்புன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம்? பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது தான் படிப்புன்னு சொல்கிறோம். அந்த பள்ளி படிப்பை தாண்டி பொது புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா இந்த வாசிப்பின் வழியாக மட்டும்தான் நம்ம நம்முடைய மொழியை வளப்படுத்த முடியும். நம்முடைய மொழியை வளப்படுத்த முடியும் அப்படின்னா தான் அந்த சிந்தனை அப்படிங்கிறது உருவாகும். மொழியின் வழியாக தான் தெளிவான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தையினுடைய சிந்தனை மொழி அல்லது அதனுடைய மனமொழி எது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன குழந்தை 3 வயசு 4 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் போய் பொதுவாக ஒரு மரத்தை காட்டி நீங்கள் கேட்டிங்கன்னா இது என்ன மரம்னு கேட்டால் அது ட்ரீ அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லும் அதிகபட்சம். அதுவே ஒரு வேப்ப மரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அது உடனடியாக சொல்லக்கூடிய பதில் நீம் ட்ரீ அப்படின்னு சொல்லும். வேப்ப மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் 1-2 இருக்கலாம். ஆனால் மனமொழி எது அப்படிங்கிற குழப்பம் இருக்கு இல்லையா? சிந்தனை மொழியில் ஆங்கிலமா தமிழா அப்படிங்கிற குழப்பம். இந்த குழப்பத்துக்கு காரணம் இந்த வாசிப்பு பழக்கங்கிறது எதன் வழியாக வருகிறது அப்படிங்கிறது தான். எப்போ உங்களுடைய மனமொழியும் சிந்தனை மொழியும் தெளிவாகவும் கூறாகவும் இருக்கோ அப்போ உங்களுடைய சிந்தனையிலும் தெளிவு இருக்கும், குழப்பம் எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் தெளிவையும் கூறான ஒரு சிந்தனையை கொடுக்கணும்னா குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதற்கான பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்குது, பள்ளிக்கூடங்களுக்கு இருக்குது, ஆசிரியர்களுக்கு இருக்குது, முக்கியமாக அரசாங்கத்துக்கு இருக்குது. கர்நாடகாவில் போனீங்கன்னா தெரியும். கர்நாடகாவுடைய அந்த மாநிலத்தினுடைய எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும். முக்கியமாக பள்ளிக்கூடத்தினுடைய சுற்றுச்சுவர்களில் எழுத்தாளருடைய படங்கள் வரையப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். கன்னடத்தினுடைய எல்லா முக்கியமான எழுத்தாளருடைய படங்களும் வண்ணப்படங்களும் அவங்களுடைய சுற்றுச்சுவர்களில் வரைஞ்சிருப்பாங்க. யுவர் ஆனந்தமூர்த்தி, கிரீஷ் கர்நாட், மாசி வெங்கடேச ஐயங்கார் மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அது ஆரம்ப பள்ளிக்கூடமாக இருக்கலாம் அல்லது உயர்நிலை பள்ளிக்கூடமாக எங்கே இருந்தாலுமே அவருடைய முகங்கள் அந்த குழந்தைகள் டெய்லி பார்க்குற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதன் மூலமாக அந்த அரசு என்ன செய்கிறதுனா எழுத்தாளருடைய அடையாளங்களை, முகங்களை அந்த குழந்தைகள்கிட்ட பதிய வைக்குது. அப்போ ஒரு குழந்தை ஆர்வத்தோடு இது யார், இவர் என்ன புத்தகம் எழுதியிருக்காருனாவே அது தொடர்ந்து இந்த வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி தந்திருக்கு. இப்போ இன்றைக்கி இந்த அழைப்பிதழில் பார்த்தா தென்காசி மாவட்ட படைப்பாளுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இன்றைக்கி கவிஞர் கலாப்பிரியாவுடைய அரங்கு அப்படின்னு இதில் போட்டிருக்கு. இப்போ இதில் எத்தனை பேர்த்துக்கு கலாப்பிரியா அடையாளம் தெரியும்? யோசிச்சு பாருங்கள். 1-2 பேர் கையை தூக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இதுதான் நம்ம செய்ய வேண்டிய. இந்த கலாப்பிரியா அரங்குக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஸ்டாண்டி வச்சுருக்கலாம். இங்கே அவருடைய படத்தை வச்சு இன்றைக்கி கலாப்பிரியா அரங்கு அப்படி நீங்கள் வச்சுருந்தா அவரை பற்றி தெரியாதவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பதாகைகள், வண்ண பதாகைகள் எல்லா பக்கம் ஒட்டியிருக்காங்க இன்றைக்கி என்னென்ன நிகழ்ச்சின்னு. இதுலேயும் இந்த கலாப்பிரியா அரங்குன்னு மேலே போட்டு அவருடைய படத்தை போட்டிருந்தா இங்கே வரக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே அவரை பார்ப்பாங்க. இது யார் அப்படின்னு யாராவது இந்த குழந்தை கேட்கும். அப்போ கலாப்பிரியாவை நம்ம அறிமுகப்படுத்தலாம். செங்கோட்டை ஆவுடையக்காள் அரங்கம்னு போட்டிருக்காங்க. செங்கோட்டை ஆவுடையக்காள் யார், அவங்க முகம் எப்படி இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை இல்லையா? இப்படி தான் குழந்தைகளுக்கு எழுத்தாளர்களையும் இந்த வாசிப்பு பழக்கத்தையும் நம்மளால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தோணுது. இது தென்காசி மாவட்ட நிர்வாகம் அடுத்த முறையில் இந்த மாதிரியான ஒரு சின்ன வேலையை செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வேண்டுகோள் தான். ஒரு ஆரோக்கியமான பள்ளிக்கூடத்தில் 2 இடங்கள் வெறிச்சோடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒன்று என்ன, மைதானம், விளையாட்டு மைதானம் வெறிச்சோடி இருக்கக்கூடாது. எந்த பள்ளிக்கூடத்தினுடைய மைதானத்தில் குழந்தைகள் மகிழ்ச்சியோடு கூச்சலிட்டபடி ஓடி ஆடி விளையாடுறாங்களோ அந்த பள்ளிக்கூடத்தில் ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது பொருள். மாணவர்கள் ஓடி ஆடி விளையாடுற அனுமதிக்கணும். அந்த மாதிரியான ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை உருவாக்குறாங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறேன். இன்னொரு இடம் நூலகம். எந்த ஒரு பள்ளிக்கூடம் தன்னுடைய நூலகத்தை திறந்து வைத்து மாணவர்கள் அங்கே போய் புத்தகங்களை எடுத்து நேரம் செலவிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறதோ அந்த பள்ளிக்கூடம் ஒரு அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறதுன்னு பொருள். இப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் நூலகம் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, புத்தகத்தை வாங்கி அடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய நூலகர் படிக்கக்கூடிய ஆர்வத்துடன் வரக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான உதவியை செய்யக்கூடியவராக இருக்கணும். அந்த
வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட முக்கியமான ஒன்றுன்னு புரிஞ்சவங்களாக இருக்கணும். புத்தகத்தை எடுத்துகிட்டு நீ போய் திருப்பி தர மாட்டேன், அது மாதிரி வரக்கூடிய மாணவர்களை விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இந்த 2 காரியம் முக்கியம். புத்தக வாசிப்புங்கிறது இந்த அச்சிட்ட புத்தகங்களை மட்டும்தான் நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்றைக்கி மின் வடிவில் நிறைய நூல்கள் இருக்குது. இந்த அலைபேசியிலேயே நீங்கள் படிக்க முடியும். கிண்டில் அப்படின்னு ஒரு அற்புதமான கருவி ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு கையில் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு நூலகம். 10,000 20,000 புத்தகங்களை நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். எந்த நேரத்துலையும் நீங்கள் படிக்கலாம். எடை குறைவான ஒரு நூலகம் உங்கள் கையிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். அதன் மூலமாக கூட உங்களுடைய குழந்தைகளுக்கு படிக்க சொல்லலாம். ஒரு 1000 பக்க புத்தகத்தை எடுத்து சுமந்துட்டு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வசதிகள் இருக்குது. அப்போது உங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை கைவிடாதீர்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வாசிப்பை ஊக்கப்படுத்துங்கள். புத்தகங்களை கைவிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.